பண்டைய கால எழுத்துக்கள்ல இருக்க ரகசியங்கள படிச்சுக்கிறது தான் டீகோடிங். நான் அப்படியே எடுத்துக்கிட்டது பேலியோ ஹீப்ரு. பேலியோ ஹீப்ருன்றது எபிரேய மொழியுடைய ஓல்டு ஸ்கிரிப்ட் தான் பேலியோ ஹீப்ரு. நான் எதுக்காக எபிரேய மொழி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஹோலி பைபிள் வந்து எபிரேய மொழியிலும், கிரேக்க மொழியிலும் எழுதப்பட்டது. அதோட மூல மொழி வந்து எபிரேய மொழி. ஸோ இங்க குடுத்துருக்க பேலியோ ஸ்கிரிப்ட் இங்க இருக்கு. ஸோ அது எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி நம்மளுக்கு குடுத்துருக்காங்கன்னு பார்த்துருக்கோம். ஸோ இதில வந்து ஜெனிசிஸ் 1:1 ஆதியாகமம் 1:1ல நம்மளுக்கு கிடைச்சிருக்க டிரான்ஸ்லேட்டடான வேர்ட்ஸ் தான் இங்க குடுத்துருக்கேன். ஸோ இங்க இது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கிரிப்ட்ஸ் எப்படி நம்மளுக்கு கிடைச்சிச்சு அப்படின்றது தான். ஸோ கும்ரான் கேவ்ஸ் அப்படின்னு டெட் சி இடத்துல கும்ரான்ற கேவ்ஸில பதப்படுத்தப்பட்ட அந்த ஸ்கிரிப்ட்ஸ் தான் நம்மளுக்கு வந்து இப்போ படிக்கிற பைபிள். ஸோ இந்த டீகோடிங்கில பார்க்குறப்ப 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அதுவும் இங்க குடுத்துருக்கேன். நீங்க பாஸ் பண்ணி படிச்சு பாருங்க. உங்களுக்கு புரியும். ஸோ முதலாவது இந்த பாலியோ ஸ்கிரிப்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் வேர்ட் பெரிஷிட் அப்படின்றது தான் நம்ம படிக்கிற ஆதியிலே. ஸோ அத நம்ம வந்து டீகோட் பண்ண போறோம். ஸோ அப்படி பார்க்குறப்ப அந்த ஆதியிலேன்ற பெரிஷிட்ன்ற வேர்ட்ல இருக்கிற ஒவ்வொரு லெட்டர்ஸையும் நம்ம வந்து படிச்சு பார்க்குறப்ப, அதில அதோடைய அர்த்தங்களையும் இங்க குடுத்துருக்கேன். நம்மளோட புரிதலுக்காக ஒரு சின்ன பிக்சர் குடுத்துருக்கேன். ஸோ பிரபஞ்சத்தில யார் இருக்கா அப்படின்றதுக்காக நான் இங்க குடுத்துருக்கேன். ஸோ இங்க இந்த டீகோடிங்ல நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஒரு 3 விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, பிரபஞ்சத்தில யார் இருக்கா? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் என்ன விஷயங்கள் செஞ்சாரு? அப்படின்றத இங்க நம்ம பார்க்குறோம். இதுக்கு ஆதார வசனம் கண்டிப்பா நம்மளுக்கு முக்கியம். ஸோ பரிசுத்த வேதாகமத்தில இப்ப நம்ம கிடைச்சிருக்க இந்த அ அ விடைகளுக்கு உண்டான வார்த்தைகள் எங்கெங்க இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ லூக்காலயும் 2 கொரிந்தியர்லயும் தேவன் தான் வந்து பிரபஞ்சத்தில இருக்காருன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அவர் வந்து யாத்திராகமத்தில அவர் எப்படிப்பட்டவர்? அவர் சர்வ வல்லமை உள்ளவர் அப்படின்றத நம்ம படிக்கிறோம். ஸோ அடுத்து 3வது பார்க்குறப்ப அவர் 2 விஷயங்கள் செஞ்சிருக்காரு. ஆணையும் பெண்ணையும் கணவன் மனைவியாக இணைக்கிறாரு. அதே மாதிரி நம்ம எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தில ஒன்றாக இணைக்கிறாரு. ஸோ இதுக்குண்டான ஆதார வசனங்கள் பின்னாடி உங்களுக்கு நான் குடுத்துருக்கேன். இந்த வீடியோல வர ஒவ்வொரு பிக்சர்ஸையும் நீங்க வந்து பாஸ் பண்ணி படிங்க. ஸோ முதலாவது வந்து ஆணையும் பெண்ணையும் கணவன் மனைவியாக இணைக்கிறத வந்து மத்தேயில நம்ம படிக்கிறோம். ஸோ இதை தேவன் இணைத்தார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். 2வது நம்ம எல்லோரையும் இயேசு கிறிஸ்துவுடைய ஒரே சரீரமாக நம்மள வந்து வந்து மாத்துறாரு. ஸோ அதுக்குண்டான வசனங்கள் வந்து இங்க குடுக்கப்பட்டிருக்கு. யோவான்லயும் எபேசியர்லயும் நம்ம அத படிக்கலாம். ஸோ இந்த விஷயங்கள்னால நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, முதலாவது தேவன் ஆதியிலே அப்படின்ற ஒரு நம்மளுக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேட் ஆக்கப்பட்ட அந்த வார்த்தை பெரிஷிட்ன்ற பாலியோ ஹீப்ருல என்ன குடுக்கப்பட்டிருக்கு, அதுக்கு நம்மளுக்கு ஏற்படுற கேள்விகளுக்குண்டான விடைகளாக அது அமையுது. நன்றி.